ஒரு காவல்துறையினுடைய மாவட்ட காவல் அதிகாரியையும் அந்த மாவட்ட கலெக்டரையும் நீங்க வந்துட்டு உடனடியாக பணியிட மாற்றம் செய்றீங்க. அது செஞ்சிட்ட உடனே எல்லாம் அரசு அவர்கள் தான் காரணம் என்பதை போல ஒரு சித்திரத்தை கொடுக்கிறது. இது தவறு. இது தடுக்க வேண்டியது காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் தடுப்பது யார் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த தடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு குறுக்கீடாக இருப்பவர்கள் யார்? அரசியல்வாதிகள் அல்லவா? இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்போ சாராயங்காச்சுரம் போயிட்டு அப்படியே பாயிண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட முடியுமா? அது எல்லையை தாண்டி வரும்போது அது எப்படி இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அவங்களை தடுக்க வேண்டிய அவர்களை கையை கட்டி போட்டது யாரு? அவங்களும் இதுல பங்குதாரர்களா இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா தடுக்க வேண்டியது யாரு? ஆட்சி. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி அவங்க அழுத்தம் கொடுத்தா தான் போலீஸ் வந்துட்டு செயல்படும். அவங்க ஒரு பக்கம் சாராய வியாபாரியோட சேர்ந்துக்கிட்டு போனாங்கன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அந்த துறையும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதுவும் பலன் அடைச்சிக்கிட்டு போது இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுகிறது. நீங்க போதைப் பொருள் விற்கிறீங்கன்னா அதுல கல்லுன்னா சாராயம்னா இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்னா மக்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை வாங்கி குடிச்சிட்டு போறாங்க. கல் இருந்ததுன்னா கல்லை குடிச்சிட்டு போறாங்க. இந்த ஆபத்து இல்லைல்ல, அட்லீஸ்ட் உடல்நலம் பாதிக்கப்படாது இல்ல. ஆனா நீங்க எதைத்தான் குடிக்கணும்னு சொல்றது என்ன அர்த்தம்? இல்ல அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருகிடும். இப்ப எப்படி பெருகுச்சு? இப்ப எப்படி செத்தாங்க? அப்போ ஒருத்தரும் சம்பாதிக்கக்கூடிய காசுல வந்துட்டு ஓரளவுக்கு தான் செலவு பண்ணுவான். நீங்க 150 ரூபா 160 ரூபா குவார்டர் வித்தீங்க அப்படின்னா அப்ப அவங்களால எப்படி வாங்கி குடிக்க முடியும்? அவன் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஓடுறான். ஓடி போயிட்டு இதை குடிச்சிட்டு செத்து போறான். அப்ப இதுல வந்துட்டு அரசு அக்கறை செலுத்தக்கூடாதா? செலுத்த வேண்டாமா? அது அவருடைய பொறுப்பு அல்லவா? ஒரு அம்மா சொல்றாங்க, அவரை பார்த்துட்டு இருந்தேன், அவர் தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் எனக்கு போன் பண்றாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி ஏற்பட்டு அவர் வந்துட்டு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறோம். நான் வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பக்கம் அவர் வேலை செய்ய போகணும், ஒரு பக்கம் இவர் வேலை செய்ய போகணும். இப்படி இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்கின்றன என்று சொல்லும் போது அரசியலும் ஆட்சி அமைப்பும் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்றத ஆழமா யோசிக்க வேண்டியதாக இருக்கு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். விஷச்சாராய சாவுகள் மீண்டும் ஒரு முறை அதனுடைய கோர முகத்தை காட்டியிருக்கிறது, தலை தூக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் விற்கப்பட்ட சாராயத்தை அருந்தியவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு இதுவரை 36 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இப்பொழுது நாங்கள் பேசும்போது மதியம் 1 மணி. பலருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர்களுடைய உள் உறுப்புகளை எல்லாம் செயலிழக்க செய்து மரணத்திற்கு தள்ளி இருக்கிறது என்று செய்திகள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மரக்காணத்திற்கு அருகே அங்கேயும் இதே போல மெத்தனால் கலந்த அந்த விஷச்சாராயம் அதை அருந்தியவர்கள் ஏராளமானோர் இறந்தார்கள். அப்பொழுது வந்த விவாதத்திலேயே எங்கிருந்து மெத்தனால் வந்தது என்பதையெல்லாம் விளக்கி நான் பேசினேன். அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து தான் வந்ததாக அங்கே இருக்கக்கூடிய மக்களே தெளிவாக சொல்லக்கூடிய நிலையில் அது எப்படி தடுக்கப்படாமல் போனது என்று சொல்லி அது 1 லிட்டர் மெத்தனாலை எவ்வளோ தூரம் அதோடு தண்ணீரை கலந்து அதை சாராயமாக்கி அதை விட்டிருக்கிறார்கள், எவ்வளோ லாபம் அடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விரிவாக நம்ம எடுத்து சொன்னோம். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று நிகழ்வு நடக்கும்போது ஒரு காவல்துறையினுடைய மாவட்ட காவல் அதிகாரியையும் அந்த மாவட்ட கலெக்டரையும் நீங்கள் வந்துட்டு உடனடியாக பணியிட மாற்றம் செய்கிறீங்க. அது செஞ்சிட்ட உடனே எல்லாம் அரசு அவர்கள் தான் காரணம் என்பதை போல ஒரு சித்திரத்தை கொடுக்கிறது. இது தவறு. இது தடுக்க வேண்டியது காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் தடுப்பது யார் என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த தடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு குறுக்கீடாக இருப்பவர்கள் யார்? அரசியல்வாதிகள் அல்லவா? இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்போ சாராயங்காச்சுரம் போயிட்டு அப்படியே பாயிண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட முடியுமா? அது எல்லையை தாண்டி வரும்போது அது எப்படி இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அவங்களை தடுக்க வேண்டிய அவர்களை கையை கட்டி போட்டது யாரு? அவங்களும் இதுல பங்குதாரர்களா இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா தடுக்க வேண்டியது யாரு? ஆட்சி. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி அவங்க அழுத்தம் கொடுத்தா தான் போலீஸ் வந்துட்டு செயல்படும். அவங்க ஒரு பக்கம் சாராய வியாபாரியோட சேர்ந்துக்கிட்டு
போனாங்கன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துறையும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதுவும் பலன் அடைச்சிக்கிட்டு போது இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுகிறது. இதில் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம் என்னவென்றால், அதில் சொல்லக்கூடிய பலரும் சொன்ன விடயம், இது இந்த டாஸ்மாகில் விற்கிற சரக்கு வந்துட்டு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் குடிக்கிறதுக்கு போதைக்காக அங்கே போயிடுறாங்க, இதை நாடி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது தாறுமாறாக விலையை ஏற்றிடுறாங்க. இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தரமானது அல்ல அப்படின்றது எல்லாருக்கும் குடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச கதை, உண்மை. அது இன்னொரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நிர்ணயித்துள்ள விலை படு மோசமான ஒரு விலை நிர்ணயம். இது இன்னொரு பக்கம். மூன்றாவது, குடிப்பழக்கத்துக்கு அவங்க அடிமைப்பட்டு விட்டாங்க. நீங்கள் அவங்கள மீட்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு இந்த கொரோனா காலத்தில் கிடைச்சிது. அப்போ கொரோனா காலத்தில் வந்துட்டு யாரும் இந்த கடையெல்லாம் மூடி இருந்த போது யாரும் செத்து போல, யாருக்கும் பைத்தியம் முடிக்கல, எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கொரோனா காலம் முடிஞ்சு மறுபடியும் வந்துட்டு கடைகள்லாம் திறக்கப்பட்ட போது நீங்கள் முதல்ல அரிசி ரேஷன் கடையோட இதையும் சேர்த்து திறந்துட்டீங்க. திறந்து மறுபடியும் அவங்கள அடிமைப்படுத்தி, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளில் வந்துட்டு அந்த குடும்பங்கள் நடுத்தருக்கு வருகின்றன. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி ஏற்பட்டு அவர் வந்துட்டு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறோன்ட்டு. நான் வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போது ஒரு பக்கம் அவர் வேலை செய்ய போகணும், இன்னொரு பக்கம் இவர் வேலை செய்ய போகணும். இப்படி இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்கின்றன என்று சொல்லும்போது, அரசியலும் ஆட்சி அமைப்பும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் வந்துட்டு குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறார், அது வேற, அதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் செய்யறது வேண்டிய வேலை என்னது? இப்படியான ஒரு விற்பனையை தடுத்திருக்கணும். அதே நேரத்தில் குடிக்கிறவங்களுக்கு ஒரு வழி செஞ்சுருக்கணும். சிலர்லாம் சொல்லுவதை போல கல்லையாவது நீங்கள் முறைப்படுத்தி திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, ஆனால் அரசுக்கு வருவாய் வேணும், ஊழலையும் சம்பாதிக்கணும். அவங்களுடைய இரட்டை நோக்கு தான் எல்லா விதமான மரணத்துக்கும் காரணமாக வந்து. நீங்கள் போதைப் பொருள் விற்கிறீங்கன்னா அதில் என்ன கல் என்ன சாராயம் என்ன இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்னா, மக்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. கல் இருந்ததுன்னா கல்லை குடிச்சிட்டு போகிறாங்க. இந்த ஆபத்து இல்லைல்ல, அட்லீஸ்ட்டு உடல்நலம் பாதிக்கப்படாதில்ல. ஆனால் நீங்கள் எதை தான் குடிக்கணும்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? இல்லை அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருகிட்டோம். இப்போ எப்படி பெருகுச்சு? இப்போ எப்படி செத்தாங்க? அப்போது ஒருத்தரும் சம்பாதிக்கக்கூடிய காசில் வந்துட்டு ஓரளவுக்கு தான் செலவு பண்ணுவான். நீங்கள் 150 ரூபா 160 ரூபா குவார்ட்டரை விற்றீங்க அப்படின்னா, அப்போ அவங்களால எப்படி வாங்கி குடிக்க முடியும்? அவன் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஓடி போய்ட்டு இதை குடிச்சிட்டு செத்து போகிறான். அப்போ இதில் வந்துட்டு அரசு அக்கறை செலுத்தக்கூடாதா? செலுத்த வேண்டாமா? அது அவருடைய பொறுப்பு அல்லவா? அதுதான் கேட்குறோம். என்ன உட்காந்துக்கிட்டு நீ கல் குடிக்கிறத பற்றி ப்ரீச் பண்ணுறான்னு சொல்லலாம். அவன் தான் சொல்கிறான், அவன் போதைக்கு அவன் அடிமைப்பட்டு போயிட்டான். ஆனால் அவனையும் வாழ வைக்கணும். வாழ வைக்கணும்னா சேஃபஸ்ட்டு மோடு அதுதான், ஆல்டர்னேட்டிவ் அதுதான். எனவே தான் சொல்கிறோம், அது பொழப்புக்கு பொழப்புமாச்சு, குடிக்கும் குடியுமாச்சு, அவனுடைய வாழ்க்கைக்கு உயிருக்கு அந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அது போயிடும். ஆனால் நீங்கள் டாஸ்மாக தான் குடிக்கணுன்றீங்க, அது மோசமான சரக்காக இருக்குது, அதில் விலையும் அதிகம். அவன் வந்துட்டு இந்தாண்ட போய் கள்ள சாராயம் குடிச்சு மாய்ந்து போகிறான். மிக மிக அநியாயமானது இது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் எத்தனை முறை தான் நடக்கும்? ஒரு முறை நடக்கும்போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். இரும்பு கரம்னா ஒன்றும் எடுத்துக்கலாம், ஒன்று ஒடுக்கலாம் வேண்டாம். இது காய்ச்சறது எப்படின்றதெல்லாம் தெரியாது, அதில் என்னென்னலாம் போடுறாங்கன்றது தெரியாது. அது எப்படி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கது? பேட்டரி செல்லு எல்லாத்தையும் தூக்கி அதில் கொட்ட வேண்டியது, கொட்டி காய்ச்ச வேண்டியது. சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டது தான். ஒரிஜினல் நல்ல சாராயம் அப்படிலாம் எங்கே என்ன ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு அனுமதியோடு இது ஒரு சம்பாதனை நல்லா நடக்குது, இதில் எல்லாரும் ஈடுபடுறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னோம்னா மற்றதெல்லாம் லீகலைஸ் பண்ணணும், பண்ணித்தான் தீரணும். அந்த அடிப்படையில் தான் நான் கல்ல சொல்கிறேன், லீகலைஸ் பண்ணிட்டு போ. பொழப்புக்கு பொழப்புமாச்சு, போதைக்கு போதையுமாச்சு, அவனுக்கும் பாதுகாப்பு, அவ்வளவுதான். ஸோ அது இல்லாமல் இப்படியெல்லாம் குறுக்கு வழியில் இது பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், எங்களுக்கு வருவாய் வரணும், நாங்களும் ஊழலை பண்ண அடிப்போம் இப்படின்றதுக்காகவே டாஸ்மாக் மட்டும் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த கொள்கை வழிமுறையிலிருந்து
தமிழக அரசு மாற வேண்டும், மாற்றி சிந்திக்க வேண்டும். அதுதான் முக்கியமான வழியா இருக்கும். செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.